2025ஆம் ஆண்டு நிறைவடைந்து புத்தாண்டானது பிறக்கப் போகுதுங்க. வரப்போகிற புத்தாண்டு புதுமை தரக்கூடிய ஆண்டாகவும் அமைய போகுது. அந்த வகையில் இந்த புத்தாண்டில் அதிர்ஷ்டத்தை அள்ள போகக்கூடிய 4 ராசிகள் யார், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டில் ஆரம்பத்திலேயே குரு பகவான் வக்ர நிவர்த்தியில் மிதுனத்தில் இருக்கிறாருங்க. பிப்ரவரி மாதம் வரைக்குமே குரு பகவான் வக்கரத்துடன் தான் இருக்கிறாரு. குரு வக்கரமடைந்து ராகுவுடன் இணையும் போது மெதுவாக அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான தொடக்கமானது இந்த ஆண்டில் நடக்க போகுதுங்க. மார்ச் மாதம் வரைக்குமே எல்லோருக்குமே ஒரு சுமாராக காலகட்டமாக சொல்லப்படுது. மார்ச் மாதத்துக்கு பிறகு நல்ல மாற்றமானது ஏற்பட இருக்குதுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு முழுமையான மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். குரு பகவான் உச்சம் பெற்று புஷ யோகத்தை தர இருக்கிறாரு. குரு பூசம் நட்சத்திரத்துக்கு வரும்போது நன்றாக இருக்குங்க. அந்த அளவுக்கு செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டில் ஜாக்பாட்டை அடிக்கக்கூடிய இந்த 4 ராசிக்காரர்கள் யார், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த புத்தாண்டில் டாப் கிளாஸ் யோகம் பெறக்கூடிய ராசி அப்படின்னாவே அது கன்னி ராசிக்காரங்க தாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற காலகட்டத்தில் பதவி உயர்வானது கிடைக்கும், பாராட்டுக்கள் குவியுங்க, மேடைகள் ஏறக்கூடிய பாக்கியமானது உண்டாகும், கழுத்தில் மாலை அணியக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயமாக பதவி உயர்வானது கிடைக்க போகுதுங்க. போல் திருமணம் யோகமானது கிடைக்க போகுது. நண்பர்களை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதே போல் வரக்கூடிய பணம் அனைத்துமே கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. நண்பர்களுடன் இருந்து வந்த கோபம், சண்டை, சச்சரவுகள் அனைத்துமே நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு மன தைரியமான அதிகரிக்க போகுது. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் நல்ல பெயர் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியானது உண்டாக போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. நீங்கள் எல்லோரிடமும் நட்பு பாராட்டக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். தொட்ட காரியங்கள் அனைத்துமே ஹிட் ஆகக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது. மிகப்பெரிய பணம், பொருளாதாரம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாக போகுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அரசு அலுவலகங்கள், வங்கிகளில் வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டாக போகுது. நிறைய பேருக்கு இடமாற்றத்தோடு வேலையும் கிடைக்கும். வெளியூர் சென்று செட்டில் ஆகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு எலும்பு தசை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். மறைமுக ஸ்தானத்தில் பிரச்சனைகள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையானது அதிகரிக்க போகுது. பண வரவு அபரிவிதமாக இருக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. கன்னிராசியை சேர்ந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராஜ கணபதியை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அமோகமான முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்க போறாருங்க. குருவின் அருளால் அத்தனை நல்ல விஷயங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடங்க தொடங்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியமானது அதிகரிக்க போகுதுங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் பார்வை பலம் ராசி லக்கணத்தில் இருப்பதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. திருமண யோகம் உண்டாகும். 100% வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அதே போல் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் ரெஜிஸ்டர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க.
மனதுக்கு பெரிய தெம்பு தைரியம் ஏற்படக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. உங்களுடைய சகோதரர்களிடமிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் அனைத்துமே தீரக்கூடிய காலகட்டமாகும். அக்கம் பக்கத்து வீட்டர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு பழகக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகுங்க. நீங்கள் இந்த நேரத்தில் உறுதியாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு எந்த கெட்ட பெயரும் இல்லாமல் அற்புதமான வாழக்கூடிய யோகமானது உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் திரிகோணத்தில் சனி குரு இணைவு ஏற்படுவதனால நல்ல காரியங்கள் திருமணங்கள் நடக்கக்கூடிய யோகமானது உண்டாகப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அனைத்துமே உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகும். உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடிய யோகமான ஆண்டாக அமைஞ்சிருக்குது. பெரிய பெரிய இடத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. அடுத்த 1.5 வருஷம் நீங்கள் ராஜாவாக மாறக்கூடிய யோகமானது ஏற்பட போகுது. பெரிய வளர்ச்சி தன்னம்பிக்கை ஏற்படும். மாடாதிபதிகள் உங்கள் வீட்டிற்கு வருவாங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பூசை புனஸ்காரம் ஆன்மீகம் என எல்லா விஷயத்திலுமே இறங்கி செயல்படுவீங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரங்க நீதிபதிகளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வெளியூர் வெளிநாடுகளில் செட்டில் ஆகக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. நீங்கள் பேராசிரியர் ஆகக்கூடிய யோகமானது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சந்தோஷம் பொருளாதாரம் ரீதியாக 95% நன்றாகவே இருப்பீங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. உங்களுடைய தாய் தந்தையுடைய காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது அற்புதமான யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீண்ட வருஷத்துக்கு பிறகு இது மாதிரியான நேரம் உங்களுக்கு அமைந்திருப்பது இந்த காலகட்டத்தில் தாங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வரக்கூடிய புத்தாண்டு மகர ராசி மகர லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான புத்தாண்டாக அமையப்போகுது. முழுக்க தெய்வ அனுகிரகம் இந்த வருஷம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைந்திருக்குதுங்க. விஐபி யோகத்தை பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் பெரிய விருதுகள் அங்கீகாரம் திருமண யோகமானது ஏற்பட போகுது. புத்திர சந்தான பாக்கியமானது உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நடக்க வேணுமோ அந்த விஷயம் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. 3ஆம் இடத்துல சனி இருப்பதால் அசாத்தியமான தைரியமானது உங்களுக்கு உண்டாக போகுது. 3ஆம் இடத்துல சனி இருப்பதால் உங்களை யாருமே அசைத்து பார்க்க முடியாதுங்க. எல்லாமே உங்களால் செய்ய முடியும். எந்த விஷயத்திலுமே கீழே விழுகாத நிலையானது உங்களுக்கு இருக்குங்க. இனிமே நிறைய பேர்த்துக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பெரிய அதிர்ஷ்டமானது உண்டாக போகுதுங்க. உங்களுக்கு உதவுவதற்காக யாராவது காத்து கொண்டே இருப்பாங்க. எதிர்பாராத பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்குதுங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்ட்னர்ஷிப்கள் மூலமாக புதிய தொழிலை தொடங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. காலகட்டத்தில் நல்ல நெட்வொர்க்குகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் திருமண யோகமானது உங்களுக்கு உண்டாக போகுது. குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் நல்ல மதிப்பு மரியாதையானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சுப காரியங்கள் உங்களுக்கு நடைபெறுவங்க. ஸ்தான பலம் நன்றாக இருப்பதனால பணவரவானது உங்களுக்கு நன்றாக இருக்குது. எந்த எதிர்மறையான விஷயங்களுமே உங்கள் மேலே வராதுங்க. உங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய நிலையானது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏ கிளாஸ் யோகமானது உங்களுக்கு உண்டாயிருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேணுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேணும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மகர ராசியை சேர்ந்தவங்க குலதெய்வ வழிபாடு செய்வது குலதெய்வ கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாவெல்லாம் கலந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகக்கூடிய ராசி மீன ராசி. மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு அற்புதமான புத்தாண்டாக வரக்கூடிய புத்தாண்டானது அமைய போகுது. இந்த புத்தாண்டில் 4வதாக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது இந்த மீன ராசிக்காரங்க தாங்க. எப்பயுமே சோகம் அழுகை வேதனை என்று இருந்த காலம்
கவலை எல்லாமே நீங்கக்கூடிய யோகமான ஆண்டாக அமைய போகுது. திரிகோணத்தில் குரு வரப்போவதால் ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பணவரவானது உண்டாக போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. வீட்டில் பேரை குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. மேலுமே பார்த்திங்கன்னா பல வருஷ பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். பஞ்சம ஸ்தானம் வலிமையாக இருக்கும்போது விருதுகள் அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகமும் உண்டாகுங்க. நிரந்தரமான வேலை கிடைக்கும். அரசியல்வாதி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. ஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. எதிர்பாராத அத்தனை நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. முழு தெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் ஸ்ரீநாத பெருமாளை மனதார வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே போல் மஞ்சள் குங்குமம் வாங்கி சாமிக்கு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.